ஷேர் பண்றது தெரியறதா உங்களுக்கு? ஓகே. A individual who's legally, thank you, Guna. A individual who's legally competent to enter into a contract or can become a member, become a partner in LLP. யாருன்னா சவுண்ட் மைண்டா இருக்கணும், பேசிக்கலி இன்சால்வெண்டா இருக்கக்கூடாது, must not be uh, must not be must be not disqualified under any law. அப்புறம் must be of legal age, usually 18 or above இருக்கணும். பாடி கார்ப்பரேட் வந்து எல்எல்பி allows entity to become partners, not just individuals. This includes companies, LLPs, limited liability companies, foreign companies, trust, partnership firms, body corporate இருக்கலாம். When a company or a body corporate becomes a partner, it will appoint a nominee. ஓகேவா? கம்பெனியோ பாடி கார்பரேட்டா பார்ட்னரா இருந்தாங்கன்னா அப்போ ஒரு இண்டிவிஜுவல் நாமினி வந்து அப்பாயிண்ட் ஆவாங்க. அவங்க மட்டும்தான் பார்ட்னர் இன் எல்எல்பியா ஆக முடியும். ஓகேவா? ரிஜிஸ்ட்ராரோட பவர் என்ன? மித்ரா இது படிச்சலாம், செக்ஷன் 38. ம். இதை வந்து நான் ஒரு குட்டி சினாரியோ மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்ம சின்ன ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து பிரின்சிபல் வந்து கேள்வி கேட்பாங்க, இல்ல கிளாஸுக்கு வந்து திடீர்னு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆயிருக்கா உங்களுக்கு? ம். என்ன ஆகும்டா, பிரின்சிபல் வந்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு நம்மளுக்கு டென்ஷனா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி ஈஸியா இருக்கான்னு தோணும், ஈஸியான கேள்வியே மைண்ட்ல வராது. கரெக்டா? எல்லாரும் முன்னாடி கேட்பாங்க, பிரின்சிபலோட கேள்வியை கரெக்டா ஆன்சர் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு பதட்டமா இருக்கும் இல்ல. அப்ப என்ன ஆகும், பிரின்சிபல் தான் ரிஜிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஸ்டூடெண்ட் நம்மளாம் என்ன பண்ணணும், கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியரோ இல்ல நம்ம ப்ராப்பரா ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டா வரதை பத்தி கேள்வி கேட்கறாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்லாமே கம்முன்னு நின்னுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எதுவுமே சொல்லலாம், பிரின்சிபல் என்ன பண்ணுவாரு? இஃப் சப்போஸ் நான் வந்து ஆன்சரே பண்ணாம அந்த கொஷினுக்கு அவர் ஒரு டைம் கேட்பாரு, எனக்கு இன்னும் 2 டேஸ்க்குள்ள டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள ஏன் நீ ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டா வரேன் ரீசன் சொல்லுன்னு சொல்றாரு. நான் வந்து ரீசன் சொல்லவே இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, டக்குன்னு ரிஜிஸ்டர் வந்து உடனே ஆஃபீஸ் ரூம்க்கு கூப்பிடுவார். பிரின்சிபல் ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு டு சம்மன் தட் பர்சன்னா கால் தட் பர்சன். ஓகே, அப்பியர் பிஃபோர் ஹிம். இல்ல பிரின்சிபல் அன்னைக்கு லீவுன்னா வைஸ் பிரின்சிபலை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேளு, ஸ்பெசிஃபிக்கா உட்காத்தி வச்சு பேசு, என்னதான் ப்ராப்ளம், அவனுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க. ஆ அவன் ஏன் வந்து ப்ராப்பரா வந்து டெய்லி லேட்டா வரான், ஏன் ப்ராப்பரா யூனிஃபார்ம் வருதுல்ல, ஏன் ஷூஸ் போடல, கிளியர் 2 டேஸ் டைம் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் பேசுறாங்க. நானும் ரிப்ளை பண்ணல, அவங்க முன்னாடி போய் கை கட்டி இப்படி நிக்கிறேன். அவர் கேள்வி கேட்கிறாரு, அப்பவும் நான் ஆன்சர் பண்ணாம கம்முனா இருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்டா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் 2 நாள் டைம் கொடுத்தாங்க, போய் சொல்லல. அப்புறம் ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசினாங்க, போய் சொல்ல, என்னடா ஆகும்? பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்ல அப்பா அம்மா போய் கூட்டிட்டு வான்னுவாங்க, இல்ல நான் நாளைக்கு நீ 500 ரூபாய் பே பண்ணியானோ, யூனிஃபார்மே போட்டு வர மாட்டேன், நீட்டா போட்டுட்டு வரல, அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏய் அப்படியாடா, ஐயோ. ஆ. ஐயோ அம்மா.
நீங்க மித்ரா, கீர்த்தனா, நந்தனா 3 பேர் ஒரே ஸ்கூலாடா? அவங்க 2 பேரும் ஏற்கனவே தெரியும். ஓ! இங்க இங்க சிடபிள்யூஏ கனெக்டட் யூவா? யூ 3யா? வாவ்! வெரி குட், வெரி குட். நல்லா 3 பேர சூப்பரா கிளியர் பண்ணி, ப்ராக்ரசிவா ஃபைனலும் கிளியர் பண்ணி, ஓகே? யூ ஆல் ஹேவ் டு கம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. 3 பேரும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி எல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. நல்ல ஆட்டிட்யூட். வெரி ரேர் டு see such a friend. நல்லா யாரும் யாரையும் மிஸ் பண்ணாதீங்க லைஃப்ல. வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் செல்லம். ஸோ அந்த இம்போசிஷன்லாம் எழுதுறலடா, அந்த மாதிரி தான்டா இங்க கதை. ரிஜிஸ்ட்ரார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான். ஓகேவா? ஏதாவது உனக்கு சந்தேகம் வந்ததா கேள்வி கேட்பான். எதுக்கு இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர் கேட்பான். பார்ட்னர் வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். பண்ணலைன்னா வா என் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வா, இல்லை அவன் அப்பாயிண்ட் பண்ண பர்சனுக்கு முன்னாடி நின்று கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கும் அவன் பதில் சொல்லலைன்னா வேற வழியில் என்ன பண்ணும்? உடனே பனிஷ்மெண்ட் ஃபைனு 200 ரூபாய் கம்மி இல்லாம 200 டு 25,000 ஃபைன். ஓகேவா? இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? பிரின்சிபல் in the school questioning the student on the late attendance every day. இது கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா செல்லம்? அந்த சினாரியோவோட அப்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஈஸியா இருக்கா? ஞாபகம் வருதா? ஸோ இல்ல மெயினா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைப் டூ இது செக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஷார்ட் நோட்ஸ் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் ரிப்போர்ட் பை லிக்விடேட்டர். இந்த காம்பவுண்டிங் பை அஃபென்சஸ்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை, லைக் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். 39 provides that central government may compound this offense, which is punishable with fine by collecting from a person reasonably suspected or of having committed the offense a sum which may extend to the amount of maximum fine prescribed for the offense. ஓகேவா? ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவன் தப்பு பண்ணானா அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஃபைனோட கொடுக்கணும் அப்படின்றது சொல்றது தான் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ். In addition to this, ஒரே நிமிஷம் இருடா, இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட, ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன்டா. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்கண்ணா. இந்த இந்த தமிழ் யூனிவர்சிட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட் எனக்குமே வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. ஆமா, இத பாக்குறேன் நான். இல்ல லிமிட்டட்ல ஆக்டிவிட்டா வராதா? ம்.
ஏய் கனமா, இந்த புக் பேக்லாம் படிக்கிறீங்கல்லடா எல்லாத்தோடதும்? 3 பேரும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா புக் பேக்லாம்? நந்தனா, கீர்த்தனா, மித்ரா, செல்லமா, 20 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 15 புக் பேக்ல 10 15 ஆப்ஜெக்டிவ்ல 10 புக் பேக்ல இருந்து வரும். கண்டிப்பா. அதுவே 10 இன்டு 20 20 மார்க் வாங்கிரலாம். ஓகே. அதனால புக் பேக் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. விட்றாதீங்க. ஃபில்லப்பும் படிக்கணும். ம். சொல்லிட்டே இருக்கேன், மறந்துடாதீங்க. ம். இல்லடா, இவ்வளவுதான்டா கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஷார்ட் நோட்ஸ்ல. இது போதும். May compound any offense under this act is punishable with fine only by collecting from a person reasonably suspected. அதாவது அவங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட்ன்றது வந்து மேக்ஸிமம் ஃபைன் பிரிஸ்கிரைப் ஃபார் தி அஃபென்ஸா இருக்கும். லிக்விடேட்டர் அப்படின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணா? லிக்விடேட்டர். லிக்விடேட்டர்னா இல்ல. மித்ரா, நந்தனா. ம். அப்புறம் வந்து இன்னைக்கு கீர்த்தனாவோட நந்தனாவோட மதருக்கு வந்து ட்ரை பண்ணேன். ஆனா லைக் நந்தனா பிக் பண்ணிட்டாங்க. நந்தனா உங்க அம்மா எப்படா ஃப்ரீயா இருப்பாங்க? ஸோ கீர்த்தனா உங்க அம்மா கிட்ட பேசணும், மித்ரா அம்மா கிட்ட பேசணும். ஸோ அப்புறம் எனக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஐ வாண்ட் டு டாக். உங்களது இல்ல, ஸ்டேஜ் மேலேயே எல்லார்கிட்டயும் பேச போறேன். அதனால தான். ம். எப்ப இது பண்ணுவாங்க எனக்கு பிங்க் பண்ணுங்க. அப்போ ஐ வாண்ட் டு டாக் டு தம். ம். ம். ரூல் 34 ப்ரொவைட்ஸ் தட் ட்ரிபியூனல் வந்து இந்த கம்பெனி வந்து வேண்டாம், ஓகே, ஆர் இந்த எல்எல்பி வந்து வேண்டாம் அப்படின்னு வைண்டிங் அப் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா, லிக்விடேட்டர்ன்றது யாருன்னா அந்த கம்பெனிக்கும் ட்ரிபியூனலுக்கும் ஒரு இன்டர்மீடியரியா இருப்பாங்க. ரொம்ப கிளியரா சொல்லணும் அப்படின்னா, கம்பெனி வைண்டிங் அப் ஆன உடனேவே
ஒரு பர்சனை கம்பெனி நாமினேட் பண்ணும் டு டேக் கேர் ஆஃப் ஆல் த வைண்டிங் அப் எக்ஸ்பென்சஸ் ஆர் டு டேக் கேர் ஆஃப் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. லிக்விடேட்டர் ரோல் வந்து பெரிய ரோல். வைண்டிங் அப் ஆர்டர் ட்ரிபியூனல் கொடுத்ததுக்கு அப்புறம் 60 நாளைக்குள்ள லிக்விடேட்டர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து ட்ரிபியூனல் கிட்ட சப்மிட் பண்ணோம். என்ன அப்படின்னா, கம்பெனி கிட்ட என்னெல்லாம் அசர்ட் இருக்கு, எவ்வளோ கேஷ் ரொக்கமா இருக்கு, கையில் எவ்வளோ இருக்கு, பேங்க் எவ்வளோ இருக்கு, அப்புறம் எவ்வளோ பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து இன்னும் வர வேண்டியது இருக்கு, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி 50-50 அந்த லைபிலிட்டி எவ்வளோ இருக்கு, இந்த ஃபேமுக்கு யாரெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியது, ஃபேம் யாருக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் பெண்டிங் டியூஸு, இன்டான்ஜிபிள் அசட்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, ஜாயிண்ட் வெஞ்சர் இவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா, இல்லை இவங்க இந்த கம்பெனி இன் விச் எல்எல்பி ஹாஸ் எனி ஸ்டேக் கான்ட்ரிபியூஷன் இருக்கா, இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டா ஏதாவது எல்எல்பி இருக்கா, இல்லை கம்பெனி ஏதாவது எல்எல்பி லீகல் கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்காங்களா, இவங்களோட மொத்த அசட் ரெக்கார்டு என்ன, லைபிலிட்டி ரெக்கார்டு என்ன, புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ன, அந்த எல்எல்பியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஃபேமில் பார்ட்னர்ஸோட நேம் என்ன, அவங்க ரிலேட்டடாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸோடது என்ன, எவ்வளோ தூரம் வந்து ஸ்கீம் ஆஃப் ரிவைவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் இந்த புதுப்பிக்க முடியுமா, இந்த எல்எல்பியா திருப்பியும் வந்து ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துட்டு வர முடியுமா, ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் which the tribunal may direct the or the liquidator may consider necessary to include. இந்த டீடைல்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பை லிக்விடேட்டர் இருக்கிற இந்த டீடைல்ஸ் எல்லாமே இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் the tribunal to receive all these documents from the liquidator who is nominated within 60 days from the date of winding up of the order for a LLP. புரியுதாடா? அந்த கம்பெனியோட ஜாதகத்தை ஃபுல்லா லிக்விடேட்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரிபியூனல் கிட்ட கொடுக்கணும். புரியுதா செல்லம்? லிக்விடேட்டர் வந்து அவங்க ரிப்போர்ட்ல கொடுக்கணும் எவ்வளோ தூரம் இந்த எல்எல்பி சஸ்டெயின் பண்ண முடியும், இல்லை ஏதாவது இல்லடா கண்ணா, லிக்விடேட்டர்ன்றது அவங்க கிடையாது. ஒரு எல்எல்பி இருக்குடா, வைண்டிங் அப் ஆஃப் போடுது, கோர்ட் வந்து சொல்லிட்டான் இனிமே வந்து இந்த எல்எல்பி ஃபார்ம் வந்து இருக்கக்கூடாது, க்ளோஸ் பண்ண அப்படின்றவான். ஏதோ ப்ராப்ளம், அவங்க ஏதோ கோவேஷன் ஃப்ராட் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க, அதனால இனிமே சொல்லிடுவான். இனிமே இவங்க வந்து ஒரு நிமிஷம் சொல்லு பண்ண சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்ம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னே தெரியாது இல்லையா, அப்போ ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த சொத் ஃபேர்மில் இருக்கிற அசட்டை விற்று பைசாக்கிறது, ஃபேர்முக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ கொடுக்குறோமா பைசா அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி பைசா வாங்குறது, இவங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு பைசா செட்டில் பண்ணுறது, இவங்க ஏற்கனவே ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருந்தான்னா அந்த டீல் எல்லாம் பேசி க்ளோஸ் அவுட் பண்ணாலே வேலை இருக்கும்ல. He is an officer appointed when a company goes into winding up or winding up பண்ணா பார்ட்னர்ஷிப் இதுல சொல்றேன்டா, dissolution of the firm படிச்சிருக்கோம் தெரியுமா, ஸ்டேஜ் 1ல ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்லிங்ல ஞாபகம் இருக்கா, மொத்தமா ஃபார்மை க்ளோஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி கம்பெனியை க்ளோஸ் பண்ற போது லிக்விடேட்டர்னு ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணும் கம்பெனியை. அந்த லிக்விடேட்டர் தான் இந்த கம்பெனிக்கும் அந்த கோர்ட்டுக்கும் மீடியேட்டர். அவங்க தான் மீடியேட்டர். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா? ஸோ இங்க எழுதுறாங்கன்னா லிக்விடேட்டர்னா யாருன்னு எழுதுறேன், ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லலாம். நான் சிலது கூகுளில் போய் இந்த மாதிரி சும்மா ப்ரௌஸ் பண்ணி பாருங்க, சிலது வந்து குவில் பாட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா, சிலது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா புல்லட்டின் மாதிரி பண்றது அந்த மாதிரி படிங்க, சிலது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிங்க. சில ப்ரொடாமினண்டா நான் ரியல் லைஃப் எக்ஸாம்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், அந்த மாதிரி லிங்க் பண்ணி படிங்க, கொஞ்சம் கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க, சரியா? அந்த மாதிரி படிச்சீங்கன்னா நல்ல grip வந்துடும் சப்ஜெக்ட்ல. ஒரே பேட்டர்னா எடுத்து படிக்காதீங்க செல்லம், செம்ம போர் அடிச்சிடும். ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுங்க, ஒரு மாதிரி என்ன சொல்றது, இப்போ நம்மளே வந்து சினிமா டிஃப்ரெண்டா பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, எந்திரன் படம், அப்புறம் வேற என்ன டிஃப்ரெண்டா வந்திருக்கு தமிழ் படத்துல, ஒரு மாதிரி கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி சொல்றேன். பாகுபலி, பொன்னியின் செல்வன்லாம் எப்படி இருக்குல்ல, ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி
பிரம்மாண்டமா படிங்க சிடபிள்யூஏ. ஒரு கிரியேட்டிவிட்டி எடுத்துட்டு வாங்க உங்க தாட் ப்ராசஸ்ல. நல்லா கிரியேட்டிவிட்டியா ரசிச்சு ருசிச்சு, மாம்பழ சீசன் வேற, நல்லா டேஸ்டா இருந்தா எப்படி நல்லா அதோட டேஸ்ட்டை grip பண்ணி அப்புறம் முழுங்கணும்ல, அந்த மாதிரி கிவ் அ டேஸ்ட் டு த சப்ஜெக்ட். ஒவ்வொரு டேஸ்ட்டும் ஒரு ஒரு செல்ஃபுக்கு. இப்போ எனக்கு சிலது கார்ட்டூன்ஸ் வச்சு படிப்பேன் செல்லம் நானு, சிலது மைண்ட் மேப்பிங் வச்சு படிப்பேன், சிலது புல்லட்டின்ஸ் வச்சு படிப்பேன், சிலது குவில்பாட் வச்சு படிப்பேன், சிலது நிஜமாலே ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நானே வரைஞ்சி இப்படி 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 இருக்கு, இந்த ஆள் இங்க வந்திருக்கான் இமேஜின் பண்ணிப்பேன் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு லிக்விடேட்டர் சொல்லும் போதே எனக்கு வந்து இந்த இந்த ஃப்ளோ வந்துருச்சு. ஜூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூ ஜூ இல்ல இல்ல இவங்க கிடையாது. இவங்க இருப்பாங்கடா. இப்போ எனக்கு இவங்க மைண்ட்ல வராங்க. இவங்க யாருன்னா, இவன் தான் வந்து கம்பெனி, இவன் வந்து லிக்விடேட்டர், இவங்க ட்ரிபியூனல். வோடஃபோன் வோடஃபோன் ஆடு. ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. அப்ப இவன் வந்து இதான் கம்பெனி, இவங்க கிட்ட கேட்டு 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 கடைசியா இவனுக்கு சப்மிட் பண்றான். அந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சு படிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இங்க பாருங்களேன், அழகா பூ கொடுக்குது. இந்த 3 பேருனாலே உங்களுக்கு வந்து இது கம்பெனி, லிக்விடேட்டர், ட்ரிபியூனல், அந்த மாதிரி வச்சு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்றேன்டா. அந்த மாதிரிலாம் படிங்க. ஜூ ஜூ. அப்புறம் கார்ட்டூன்ஸ்ல வந்து சிலது இல்ல, சூப்பர்மேன். என்னம்மா? யாரா இந்த கேள்வி கேட்டாங்க? வெரி குட் கொஸ்டின். யாரா அந்த கேள்வி கேட்டது? நந்தனா செம்ம பிரில்லியன்ட் ராணினா. நல்லா கரெக்டான கேள்வி கேட்டேன். லிக்விடேட்டரை கம்பெனிக்கு வெளில இருக்கிறவங்களா இது பண்ணுவாங்களாவா? கம்பெனிக்கு வெளில இருக்கிறவங்கள தான் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு உள்ள இருக்கிறவனே பண்ணானா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான். வெரி குட் கொஸ்டின், சூப்பரா. இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிக்கோங்கடா. கார்ட்டூன்ஸ்லாம் நல்லா இமேஜின் பண்ணி படிங்க. இன்கார்பரேட் பண்ணுங்க, கிரியேட்டிவிட்டி இன்கார்பரேட் பண்ணுங்க சப்ஜெக்ட். ஓகேவா? ஜாலியா இருக்கும்டா. ஓகே, மிக்கி மவுஸ் அந்த மாதிரிலாம் படிங்க. சிலதெல்லாம் நாங்க ரொம்ப டஃப்பா இருக்கும். பிளாக்ஸ் பிளாக்மேன்ஸ் ஷோல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டேஜ் 3 செம்ம டஃப். அதை வந்து எங்க சார் வந்து ஒரு கார்ட்டூன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாரா. ஞாபகம் இல்ல. அது ஸ்டேஜ் 3ல வரும். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு இன்னமும் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆட் லாட் ஆஃப் கலர்ஸ் டு யுவர் எக்ஸாம்பிள். ரொம்ப ரியல் லைஃபா எடுத்து படிங்க. ஓகேவா? ஒரு மாதிரி தியரியா படிக்காம அதை எப்படி ஜாலியா பண்ண முடியும் அப்படி யோசிங்க. 3 பேர் இருக்கீங்களா? 3 brilliant girls are here. So colors, give colors to all your examples. தியரி அதெல்லாம் பண்ணி படிச்சீங்கன்னா, அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு கான்டென்ட் நான் இப்படி எடுத்திருக்கேன்னா, நீங்க இந்த மாதிரி அசர்ட்னு வந்தாலே ட்ரை டு இமேஜின் யுவர் பேலன்ஸ் ஷீட் கண்ணா. பேலன்ஸ் ஷீட் யோசிச்சு பாருங்க. பேலன்ஸ் ஷீட்ல என்னெல்லாம் இருக்கும்? அசர்ட் இருக்கும், கேஷ் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்டு, கண்டென்ஜென்ட் லியாபிலிட்டி கீழே நோட்ல காமிப்போம், இன்டான்ஜிபிள் அசட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்புறம் வந்து டியூஸ் பே பண்றது எவ்வளோ, டெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் மாதிரி இமேஜின் பண்ணி படிங்க. ஸோ தட் வே யூ கேன் ஈஸிலி பிக் இட் அப் வெரி வெல். மறதின்றது ஒன்று வராம நம்ம இப்போ வி கேன் பிக் அப் திங்ஸ் வெரி ஈஸிலி, அதுக்காக சொல்றேன். ஓகே, இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா படிக்க ஆரம்பிங்க. அப்போ போர் அடிக்காது, ட்ரையா இருக்காது சப்ஜெக்ட் அந்த மாதிரி. அதாவது எப்படின்னா, எங்க சார் சொல்லுவாங்க, அந்த நம்ம எழுதும் போதே அப்படியே பாசமா எழுதணுமாண்டா. ஏய், இந்த இந்த படம் பார்த்திருக்கீங்களா? ரஜினி படம், ஆஹ், பேட்டா பார்த்திருக்கீங்களா? பேட்டா. பேட்டா ரஜினி படம் 3 பேர் பார்த்திருக்கீங்களா? ஐ வாண்ட் ரிப்ளை ஃபார் திஸ். 3 பேரும் பேட்டா படம் பார்த்திருக்கீங்க? அதுல ரஜினி வந்து சொல்லுவான் தெரியுமா, ஃபுட்டு சரியா இருக்காது அந்த ஹாஸ்டல்ல. இவன் ப்ரிப்பேர் பண்ணும்போது சொல்லுவான்ல, லவ்வோட செய்யணும் அப்படின்ட்டு ஃபுட்டு. அப்பதான் அந்த மாதிரி லவ்வோட படிங்க. நீங்க எவ்வளவு தூரம் உங்க கிரியேட்டிவிட்டியும் உங்களோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ்,
ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இந்த கார்ட்டூன்ஸ்ல எவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் குள்ள எடுத்துட்டு வரீங்களோ அவ்வளோக்குள்ள சப்ஜெக்ட் வந்து லைட் ஆயிடும், ஹெவி ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க செல்லம், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப். ஸோ லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ல வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும் கண்ணா, அதுக்கும் தனி ஒரு லீகல் என்டிட்டி இருக்கு. இங்க அப்படி கிடையாது. லிமிட்டட் லைபிலிட்டி வந்து அவங்களோட எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் என்னவோ அது மட்டும் தான் அவங்க லைபிள். இங்க அன்லிமிட்டட் லைபிலிட்டி. இது ஃபுல்லா ட்ரெடிஷனல் பார்ட்னர்ஷிப்ன்றது நம்ம 12th படிச்சிருக்கோம்ல, 4th சாப்டர் 5th சாப்டர் தியரி. அப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல படிச்சா அது கிரக்ஸ். எல்எல்பி வந்து எல்எல்பி நம்ம இதுல படிச்சிருக்கோம்ல கண்ணா, எல்எல்பி சாப்டர்ல அதோட கிரக்ஸ் வரும். இது கண்டிப்பா எல்எல்பி ஆக்ட் 2008 படி கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணோம். இங்க ஆப்ஷனல் தான். இங்க 2 பார்ட்னர் மேக்ஸிமம் 20 பேரு, இங்க மினிமம் 2 பார்ட்னர்ஸ், நோ மேக்ஸிமம் லிமிட். பர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னா என்னடா அர்த்தம்? ஏன் செல்லம், பர்பச்சுவல் சக்சஷன்னா என்ன? என்னமா புரியல. வெரி குட் ரா, வெரி குட், வெரி குட், வெரி குட். கோயிங் அண்ட் கான்செப்ட் வைண்டிங் அப் இருக்காது. வெரி குட். மென் மே கம். சூப்பர் ராமித்ரா, கரெக்ட், அதேதான். மென் மே கம், மென் மே கோ, பட் கம்பெனி ரிமைன்ஸ் ஃபார் எவர். பர்பச்சுவேட்டி. நம்ம வெப்பல்மா கூட படிச்சோம்ல மித்ரா, ஞாபகம் இருக்கா? வேர் யூ டோன்ட் டு நாட் ஹவ் யுவர் மெச்சூரிட்டி டேட். அதான். இங்க அப்படி கிடையாதுடா. பார்ட்னர் இறந்து போனாலும் ஃபார்ம் க்ளோஸ் ஆகலாம், இல்ல அவங்களுக்குள்ளேயே பேசி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல கோர்ட்டு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்எல்பி அக்ரிமெண்ட் மூலமா தான் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது, மியூச்சுவல் கன்சர்ன்ட். கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் எப்போ சம்திங் இஸ் கைடட் பை ஆக்ட் அப்படின்னு டிசைட் ஆயிடுத்தோ கம்ப்ளீட்டா தே மஸ்ட் ஃபைல் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் த ரிஜிஸ்ட்ரார். இங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஃபியூவர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கம்பேர்ட் டு எல்எல்பி. இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரியே டாக்ஸ் பண்ணுவாங்கடா, பட் டிவிடெண்ட் கிடையாது. இங்க ப்ராஃபிட் ஷேரிங் தான் உண்டு. இங்க மேண்டேட்ரி டேர்ன் ஓவர் வந்து 40 லட்சம் ஜாஸ்தியா எழுதி ஆர் த கான்ட்ரிபியூஷன் எக்ஸிட்ஸ், கான்ட்ரிபியூஷனா ப்ராஃபிட் 25 லட்சம் இதுவாச்சு அப்படின்னா ஆடிட் ரெக்குவயர்மெண்ட். இங்க ஆடிட் மேண்டேட்ரி கிடையாது. ஃபாரின் எஃப்டிஐ இஸ் நாட் பர்மிட்டபிள், இங்க அப்படி கிடையாது. ஆர் அலோட் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். இது வந்து 7 மார்க்ஸ் கொஸ்டின் செல்லம். ஹவு டஸ் எல்எல்பி டிஃபர் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் அண்ட் கம்பெனி? ஓகே. எல்எல்பி வர்சஸ் கம்பெனி. எல்எல்பி வர்சஸ் கம்பெனிக்கு லீகல் ஸ்டேட்டஸ் வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி ஃப்ரம் இட்ஸ் பார்ட்னர்ஸ், இங்க ஃப்ரம் இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். எல்எல்பி ஆக்ட் 2008, இது 2013. இங்க லிமிடெட் லைபிலிட்டி ஃபார் த பார்ட்னர்ஸ், இது லிமிடெட் லைபிலிட்டி ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஓன்டு பை பார்ட்னர்ஸ், ஓன்டு பை ஷேர் ஹோல்டர்ஸ். இங்க மினிமம் 2, மேக்ஸிமம் நோ லிமிட். இங்க பிரைவேட் கம்பெனி. இதெல்லாம் நீங்க ஞாபகம் இருக்காக்கண்ணா? காமர்ஸ்ல சலம், காமர்ஸ்ல ஞாபகம் இருக்கா? அதுதான்டா, அது அப்படியே கம்பெனியோடது அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கோங்களேன். கட 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 கடன்னு மைண்ட்ல கட 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 கடன்னு வந்துடும். பிரைவேட் கம்பெனி 2 பேர், மேக்ஸிமம் 200 பேர். பப்ளிக் கம்பெனி மினிமம் 7 பேர், மேக்ஸிமம் நோ லிமிட். மேனேஜ்மெண்ட் மேனேஜ்டு பை designated partners as per the LLP agreement, managed by board of directors. Complaints requirement moderate complaints, filing of annual returns, இது higher complaints. Auditory இது உண்டா, exceeds 40 லட்சம் or contribution. mandatory audit கண்டிப்பா டேர்ன் ஓவர் இந்த ஸ்லாப் தான்றதுலாம் கிடையாது, கம்பெனிக்கு பண்ணியே ஆகணும். அதனால தான் கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கம்பெனிஸ் ஆக்டும் ஹியூஜ், கம்பெனி அக்கௌண்ட்ஸும் ஹியூஜ். அதான் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ன்றது தான் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் ஹியூஜ். செல்லம் இங்க அதே ரிப்பீட் தான்டா. இங்க சப்ஜெக்ட் டு கார்பரேட் டாக்ஸ் ரேட்ஸ், அங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு. இங்க எல்எல்பி அக்ரிமெண்ட் மூலமா ப்ராஃபிட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இங்க வந்து டிவிடெண்ட்ஸ் இருக்கும். இங்க எஃப்டிஐ வந்து அலௌடு அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட், இங்க கவர்மெண்ட் ரூட் படி அலோவ் பண்ணுவாங்க. இது போத் வந்து கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் ரிகார்ட்ஸ் சேஞ்சஸ் இன் பார்ட்னர்ஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் சேஞ்சஸ். இங்க இங்க பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம் செல்லம், இங்க ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க வந்து லோவர் காஸ்ட் ஆஃப் ஃபார்மேஷன், இங்க ஹையர் காஸ்ட் ஆஃப் ஃபார்மேஷன். அவ்வளவுதான் கண்ணம்மா. செல்லம் நான் இதோட முடிக்கிறேன் கண்ணா. ஓகே, நாளைக்கு வந்து என்னெல்லாம் எல்எல்பி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்காக தான்டா. பேன் கார்டு, ஐடென்டி கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃப்ஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர், ரெசிடென்ட் ப்ரூஃப், விசா அண்ட் பாஸ்போர்ட், இதெல்லாம் தான் நாளைக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சரி, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறேன் உங்க 3 பேர்கிட்டயும். நாளைக்கு லால ஏதாவது ஒரு டாபிக் மாடியூல் 1ல ஏதோ ஒரு டாபிக் உங்களால படிச்சுட்டு வர முடியும்னா எந்த டாபிக் படிச்சுட்டு வர முடியும்? ஒரு 5 மினிட்ஸ் ஐ வாண்ட் 3 ஆஃப் யூ டு டாக் ஆன் இட். இத்தனை நாள் ஏன் குரலை நீங்கெல்லாம் கேட்டீங்க, இனிமே உங்க குரலை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சின்ன டாபிக் 2 மினிட்ஸ் பத்தி பேசினா போதும். மாடியூல் 1ல. ஹலோ, என்னடா ஒரே அமைதியா இருக்கு? சூப்பர். கான்ஃபிடென்ட்டா சொல்ல மித்ரா என்ன? கான்ஃபிடென்ட்டா கான்டென்ட் கரெக்டா அப்படியே டெலிவர் பண்ற மாதிரி. ஓகே. சூப்பர். கீர்த்தனா, நந்தனா, மாடியூல் 1ல எந்த டாபிக் எடுத்துக்கிறீங்க? சூப்பர் செல்லம். யாரு சொன்னீங்க? நந்தனாவா கீர்த்தனாவா? கீர்த்தனா நீங்க இவங்க சொன்ன டாபிக்கே கூட ரிப்பீட் பண்ணலாம், தப்பு கிடையாதுடா. ஆனா கான்ஃபிடென்ட்டா படிச்சு. ஆர்பிட்ரேஷன். நீங்களும் ஆர்பிட்ரேஷன் எடுத்துக்கிறீங்களா? ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன். ஓகேவா? சூப்பர். ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் ஃபார் ஒரு 1 மினிட் ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளவுதான். ரைட். ஓகேடா. நாளைக்கு ரிமைனிங் இதை பண்ணிட்டு இதை முடிச்சிடலாம் எல்எல்பி. ஸோ நாளையோட அதர் ஆக்ட்ஸ்லாம் முடியுது செல்லம். அன்சால்வ்டு கேசஸ் பார்க்கலாம், அது ஒரு நாள் வச்சு நான் முடிச்சிடுறேன். ஃப்ரம் மண்டே கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா. ஓகேவா? ஓகே செல்லம். ஸோ இது வரைக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் லா? நீங்க ஜாயின் பண்ணதுக்கும் இப்போ வந்த டிராவல்க்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க? அவுட் ஆஃப் 5 எவ்வளோடா ரேட் பண்ண முடியும்? ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு? 2.5. 3.5 வெரி குட். நந்தனா? 2.5. கீர்த்தனா, மித்ரா? வெரி குட்ரா. சூப்பர் 3 பேரும். ஓகேவா? ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸோட ஜேர்னி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஒரு 4 பேஜ் 5 பேஜ் தான் நினைக்கிறேன், நான் டெய்லி கவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாஸ்டிவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ இருக்கிற அட்டென்ஷனை விட அதில் 200% அட்டென்ஷன் கொடுக்கணும். மித்ரா கிட்ட கேட்டு பாருங்க, எவ்வளோடா முடிப்போம்? 4 பேஜ் தான் முடிப்போம்லடா கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நம்ம. 2 பேரும் 4 மேக்ஸிமம் 4 பேஜ் வச்சுக்கோடா இன்னைக்காவது. 4 பேஜ் 4 பேஜ் முடிச்சுப்போம் மேக்ஸிமம். 4 பேஜ் ஆர் ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் முடிச்சுனா 5 பேஜ், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். அன்னைக்கே நீங்க படிச்சு அடுத்த நாளே ரீகேப் பண்ற மாதிரி இருக்கும் சொல்லம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். அதனால அது பார்த்துக்கோங்க, மண்டேலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆனால் பிரிட்டி கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனியை சுற்றி சுற்றியே வரும்ன்றதுனால நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா செல்லம்? சரி கண்ணம்மா, தேங்க்யூ ஸோ மச் செல்லம். 7க்கு இல்லை, இன்னைக்கு வந்து 9:30. தேங்க்யூ செல்லம்மா. பை கண்ணா.